அடுத்த பிரதமர், தேசிய அரசியலில் விஜய். தாவேகா அமைச்சர்கள் பேச்சில் பின்னணி, அதிருப்தியில் காங்கிரஸ். இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய் என்று சீனியர்கள் அமைச்சரான செங்கோட்டையன் தொடங்கி தாவேகாவில் அனைத்து நிர்வாகிகளும் பேசி வருவது காங்கிரஸ் கட்சியை கொந்தளிப்படைய வைத்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவில் தாவேகாவை தொடங்க விஜய் ஆலோசித்து வரும் நிலையில் விஜயின் அந்தஸ்தான ஜோதிடரான ரிக்கிநாதர் பண்டிட் ரக்ஷண சேனா கட்சியின் தலைவர் கவிதாவையும் சந்தித்துள்ளார். தமிழ்நாட்டில் தாவேகாவை தொடங்கி வெறும் 2 ஆண்டுகளில் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளார். இதனால் தாவேகாவின் விஜயை அடுத்த பிரதமர் என்று புகழ்ந்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொண்டே விஜயை பிரதமர் என்று பேசி வருவது கதர் கட்சியின் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் இதனை காங்கிரஸ் கட்சி விளையாட்டாகவே பார்த்தது. ஆனால் சீனியர் அமைச்சரான செங்கோட்டையனை தொடங்கி தாவேகாவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் விஜயை அடுத்த பிரதமர் என்று பேச தொடங்கி வருகின்றனர். இன்னொரு பக்கம் வட மாநிலங்களில் முதல்வர் விஜயின் உத்தரவுகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகளை கொண்டு ரீல்ஸ் பதிவிட்டப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பொய் செய்திகளை வைத்தே ரீல்ஸ் வந்தாலும் அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சியின் தலைவர் கவிதாவை விஜயின் ஆஸ்தான ஜோதிடரான ரிக்கிநாத பண்டிட் சந்தித்தார். விஜயின் வீட்டிலேயே இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது. மறுபுறம் கேரளாவில் தாவேகாவை தொடங்க இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பாஜக முன்னாள் நிர்வாகி தேவன் இதற்காக செப்டம்பர் 10ஆம் தேதி விஜயை சந்திக்க உள்ளார். ஏற்கனவே ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் விஜய்க்கு நெருங்கிய நட்பு இருந்து வருகிறது. புதுச்சேரியிலும் புஷி ஆனந்த் மூலமாக முதல்வர் ரங்கசாமி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. பீகாரில் ஜன்சுராஜ் கட்சி மீண்டும் உயிர் பெற தொடங்கியிருக்கிறது. பிரசாந்த் கிஷோரும் விஜயுடன் நட்பில் இருந்தவர்தான். அண்மையில் விஜயின் 100வது நாள் ஆட்சியின் சாதனைகள் பல்வேறு மாநில நாளிதழ்களிலும் விளம்பரமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் லோக்சபா தேர்தலின் போது தாவேகா தனித்து கூட்டணி அமைத்து 40 முதல் 60 இடங்களை கைப்பற்றினால் அது தேசிய அளவில் திரும்பி பார்க்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இதனால் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இது தொடர்பாக ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தாவேகா தேசிய அளவில் பிரபலமான கட்சியாக மாறும் என்பதோடு விஜயின் செல்வாக்கு அதிக அளவில் உயரும். கேரளாவில் விஜயின் கட்சி தொடங்கிய பின் அவரின் தேசிய அரசியல் ஆட்டம் தொடங்கும் என்று தாவேகா பேசி வருகின்றனர். என்ன நடக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.